அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, கொலாபரேஷன் போடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க. கொலாபரேஷன் போடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நான் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நிறைய பேர் என்கிட்ட எது கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு வேறு ஒரு சேனலில் போடலாம்னு சொல்கிறாங்க, ஸோ எனக்கு டீப் கிளியர் கொடுங்க, ஸோ நீங்கள் சொல்கிறது பொய்யா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ கொலாபரேஷன் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதில் சொல்லிடாத விஷயங்கள் இந்த வீடியோலையும் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் எடுத்து வச்சிருக்கேன். இவங்க கொலாபரேஷன் வீடியோ போடுறாங்க. கண்டிப்பாக கொலாபரேஷன் வீடியோ போடக்கூடாது, பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, இந்த வீடியோவை நான் டச் பண்ணிக்கிட்டேன். இவங்க யாருடைய கொலாபரேஷன் வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க மேலவே காட்டும். ஸோ இந்த இடத்துல இதை டச் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்கு கொண்டுட்டு போகும். இந்த ஒரிஜினல் ஆடியன்ஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய கொலாபரேஷன் இந்த வீடியோவும் மேல இருக்கிற அந்த பார்ட் டெலீட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த கொலாபரேஷன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீடியோ அவங்க மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் அவங்களுடைய சேனல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக்கு இல்லை கிளைம் வந்தா உங்க சேனலுக்கும் வரலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை உங்களுக்கும் வரலாம். ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவங்களுடையது. ஸோ இதுக்கு வர அமௌண்ட்டை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் ஷார்ட்ஸ் நம்ம போட்டா யாருடையதெல்லாம் நம்ம எடுத்து போடுறோமோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வீடியோவை டிலீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தான் ஷார்ட்ஸ் பாலிசி. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க செக் பண்ணுங்க. நான் பேக்ல வந்துடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம்ல என்னுடைய யூடியூப் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அகைன் நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல செகண்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் இந்த இடத்துல நீங்க நிறைய விஷயங்களை செக் பண்ணணும். உடனே செக் பண்ணுங்க. இப்போ நான் ஷார்ட்ஸுக்கு தான் சொல்ல போறேன். ஷார்ட்ஸை நான் டச் பண்றேன். ஸோ நீங்க இந்த குரோம் டேஷ்போர்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஷார்ட்ஸ்ல இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், காப்பிரைட், டிஸ்கிரிப்ஷன், மேட் ஃபார் கிட்ஸ், மானிட்டைசேஷன், ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் வியூவர்ஸ், விசிபிலிட்டி, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் செக் பண்ணி காட்ட போறேன். காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இதை பத்தியெல்லாம் நான் பேக் டு பேக் டீப்பா வீடியோ போடுறேன். காப்பிரைட்டை டச் பண்ணிக்கிறேன். அகைன் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காப்பிரைட் பிரச்சனை கூட இல்லை. இதுவே நான் இன்னொரு சேனலை நான் ஓபன் பண்ணி அதுல உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல லோகோ இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. உங்களுடைய அனதர் சேனல் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி நீங்க ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்ல நான் என்னுடைய இன்னொரு சேனலை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு எப்படி காப்பிரைட் வரும், என்ன பிரச்சனை வரும் சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த இடத்துல போன மாதிரியே உங்களுடைய கண்டென்ட் பேஜ், அதாவது இந்த பேஜுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன், காப்பிரைட் கொடுத்துக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல விசிபிலிட்டி. ஸோ நான் இதெல்லாம் டிராப்ல வச்சிருக்கிற வீடியோ தான், இருந்தாலுமே இங்க பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு என்ன இருக்குன்னா நமக்கு இதால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் ஒரு சினிமா சாங் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா?
அதனால ஷார்ட்ஸ் பாலிசி, நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்க வீடியோவை பணம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க delete பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு. ஸோ நீங்க கொலாபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் பாலிசிஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடைய டயலாக்கோ இல்லை காமெடியோ எடுத்து போடும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கொலாபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொலாபரேஷன் பண்ண பல பிரச்சனைகள் வரும். சொல்ல போனா உங்களுக்கு சொந்தம் இல்லாத விஷயம் உங்க சேனல்ல இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான். ஸோ கண்டிப்பா கொலாபரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் கொலாபரேஷன் பண்ணும் போது என்னென்ன அப்டேட் அப்கமிங் வரப்போகுதோ அது எல்லாமே வீடியோவை நான் கொடுக்குறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. நம்ம சேனல்ல வீடியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் ஷார்ட்ஸோடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவது எப்படின்னா அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் செக்ஷனாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் எல்லாம் நிறையவே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணுறேன். நிறைய பேருடைய டவுட்டு இருக்குது, வீடியோவாக இருக்குது என்கிட்ட, அப்லோட் பண்ண நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக யாருன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய முதல் 4 வீடியோவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.